ஜெஃப்னாபுடி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த காலையில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் இன்றைக்கு வெளியான முக்கியமான செய்திகளுடைய சாராம்சமாக தான் இந்த காணொலி அமையப்போகுது. அந்த வகையில் இப்போ முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு செய்தியாக இலங்கை பரப்பில் காணப்படுற இந்த சுரேஷ் சாலையின விசாரணை அறிக்கை. அதாவது 2-3 தினங்களுக்கு முன்பாக கோட்டை நீதிமன்றத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் அதாவது சிஐடியினர் ஒரு 25 பக்க விசாரணை அறிக்கையை முன் வச்சிருந்தவை. அது பிள்ளையான பற்றினதில்லை, மாறாக சுயசாலையின விசாரணை, தனியான சுயசாலையின விசாரணை அறிக்கையை தான் அந்த 25 பக்க விசாரணை அமைந்தது. அந்த விசாரணை அறிக்கை தற்பொழுது கசிந்துள்ளது. அந்த விசாரணை அறிக்கையில் இந்த முக்கியமான விஷயங்கள் இதை பற்றி தான் இப்போ முதலாவதாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அந்த வேளை 3 முக்கிய குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் சுயசாலை தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அதாவது சுயசாலை விசாரணையில் 3 முக்கியமான குற்றச்சாட்டுகள் பிடிபட்டுள்ளன, ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான குற்றச்சாட்டுகள் பிடிபட்டுள்ளன என்பதை அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. அந்த வேளை அந்த அறிக்கையின்படி பார்ப்போமானால் முதலாவது வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு விசாரணைகளை தவறாக வழிநடத்தியமை. அதாவது மட்டக்களப்பு வவுணதீவு பகுதியில் 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் படுகொலை செய்யப்பட்டமை மற்றும் சாய்ந்தமிழ்ந்து குண்டுவெடிப்பு தொடர்பான விசாரணைகளை திட்டமிட்டு தவறாக வழிநடத்தியதாக சுரேஷ் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே அவர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் சந்தேக நபராக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அதாவது இந்த வவுணதீவு படுகொலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வவுணதீவு படுகொலை நடந்ததுக்கு பிற்பாடு அந்த படுகொலையை விடுதலை புலிகள் மீது குற்றம் சுமத்துவதற்கு நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அதுக்கான பல ஆதாரங்களும் முன்வைக்கப்பட்டு அதுக்காக பல முன்னாள் போராளிகளும் கைது கூட செய்யப்பட்டிருந்தவை. கைது செய்யப்பட்டு பின்னர் விசாரணையில் பின்னர் ஈஸ்டர் குண்டு வெடிப்புக்கு பின்னர் தான் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். இதுக்கும் சம்மந்தம் இல்லை, இது வேறொரு நிகழ்ச்சி என்று தெரிஞ்சதுக்கு பிறகு, ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கெல்லாம் பிறகு தான் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருந்தனர். அந்த வகையில் அந்த சாட்சியங்களை மாற்றி அமைத்தமை மற்றும் ஆதாரங்களை மாற்றி அமைத்தமை இவருடைய தலைமையில் நடந்தது என்ற அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்றதாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். 2வது வைக்கப்பட்டுள்ள முக்கியமான குற்றச்சாட்டு தீவிரவாதிகளுக்கு தகவல் வழங்கியமை. அதாவது சஹ்ரான் உள்ளிட்ட குழுவினருக்கு இவர்களான இந்த எங்கெங்கே தேவாலயங்களில் குண்டு வைக்கலாம் என்பதையும் எங்கெங்கே வைக்கணும், அந்த தேவாலயங்கள் எங்கே இருக்கின்றது என்பதையும் காட்டி கொடுத்தார் என்ற வகையில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. அதாவது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு முன்னர் கட்டுவாப்புட்டிய தேவாலயத்தை இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கு அடையாளம் காட்டி கொடுப்பதற்காக புலனாய்வு தகவல் வழங்குனர் ஒருவரை சுரேஷாலை பயன்படுத்தியதாக சிஐடி தெரிவித்துள்ளது. 3வதாக அவர் மீது வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு மரபணு பரிசோதனையில் அழுத்தம் கொடுத்தமை. அதாவது சாய்ந்தமிழ்ந்த குண்டுவெடிப்பை தொடர்ந்து சாரா ஜஸ்மின் மரணத்தை உறுதிப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட 2 மரபணு பரிசோதனைகள் தோல்வியடைந்தன. இந்த நிலையில் 3வது பரிசோதனையை முன்னெடுக்குமாறு புலனாய்வாளர்களுக்கு இவர் சுரேஷாலை தேவையற்ற அழுத்தங்களை பிரயோகித்தமையை குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்தை சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த நிலையில் குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் சுரேஷாலை சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் முற்றாக நிராகரித்தனர். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் இடம்பெற்ற காலப்பகுதியில் சுரேஷாலை இலங்கையிலேயே இருக்கவில்லை எனவும் அவர் மலேசியாவில் ராஜதந்திர பணியில் ஈடுபட்டிருந்தார் எனவும் வாதிட்டார். எனினும் இருதரப்பு சமர்ப்பணங்களையும் ஆராய்ந்த கோட்டை நீதவான் இது தொடர்பான மேலதிக தகவல்களை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டு வழக்கை எதிர்வரும் மார்ச் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். இது இவ்வாறு கேட்க உதயகமன்பில், அதாவது சுயசாலவை போய் நேரடியாக அடிக்கடி சந்திக்கின்ற உதயகமன்பில் ஒரு விஷயத்தை இன்றைய காலம் ஊடகங்களுக்கு தெரிவிச்சிருக்கிறார். அதாவது விடுதலை புலிகள் இருந்தால் கூட, விடுதலை புலிகள் தன்னை பிடித்திருந்தால் கூட இவ்வாறான ஒரு இழிவான செயற்பாடுகள் மற்றும் முகம் சுளிக்கும் சித்திரவதைகளை தனக்கு தந்திருக்க மாட்டார்கள் என்று சுரேஷாலை தன்னிடம் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிச்சிருக்கிறார். அது மேலும் சொல்வது என்னென்னு சொன்னால், போர்க்களத்தில் இறுதி போர்க்களத்தில் இருந்தாலும் சரி, விடுதலை புலிகளுக்கு எதிரான நிறைய போர்க்களத்தில் தான் பணியாற்றினான் என்றவும் தன்னுடைய வேலை எப்படி, தன்னுடைய பணி எப்படி என்றது விடுதலை புலிகளுக்கு தெரியும் என சொல்லியும், விடுதலை புலிகள் இந்த தன்னை பிடித்திருந்தால் கூட தான் இவ்வாறான ஒரு பெரிய பணியை தான் இவ்வாறான ஒரு புலனாய்வு பிரிவில் ஒரு முக்கியமான புள்ளியாக இருக்கின்ற காரணம் காட்டியே எனக்கு மரியாதை தந்திருப்பாங்க. அந்தளவுக்கு என்னுடைய சேவை இருந்தது. விடுதலை புலி எதிரிகளே என்னை புகழ் அளவுக்கு என்னுடைய சேவை இருந்தது. ஆனால் அரசாங்கம் இதை எனக்கு இப்படியான ஒரு கேவலமான வேலை செய்த மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் என்று உதயகமன்பில் தெரிவிச்சிருக்கிறார். அவர் மேலும் சொல்லுதுன்னு சொன்னால், சாதாரண கைதிகளை கூட தனி செல்லில் வச்சிருக்க வேண்டும், என்ன மட்டும், அதாவது சுயசாலை தன்னை மட்டும் சிறைச்சாலை மலசல கூட்டத்துக்கு பக்கத்தில் தங்க வைத்திருக்கிறாலும் தன்னை புத்தகம் வாசிக்க விடுவார்களை, ஓய்வெடுக்க நித்திர கொள்ளக்கூட விடுவார்கள் என்ற வகையில் தன்னிடம் அழுது புலம்பியதாக உதயகமன்பில் கருத்தை தெரிவிச்சிருக்கின்றார். மேலும் அவர் சொன்னது என்னன்னு சொன்னால்,
எனது தாத்தாவும் இராணுவத்தில் இருந்தவர். அத்தோடு எனது இரு சகோதரர்களில் ஒருவர் மேஜர் ஜெனரல், மற்றவர் கொமாண்டோ அணியில் இருந்து இறுதிப்போரில் காயமடைந்தவர். சாலையை கடுமையாக நடத்துவதால் அவர் மனதளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவே அவரின் பேச்சில் எனக்கு தெரிந்தது. அதனால் மஜிஸ்ட்ரேட் தன்னை பார்க்க வரும்போது மனநோய் வைத்தியன் சிகிச்சை தேவை என அறிவிக்குமாறு குறிப்பிட்டேன் எனவும் தெரிவிச்சிருக்கிறார். இந்த நிலையில் சுரேஷாலை மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் அனைத்தும் சிறுபிள்ளைத்தனமானவை என சஞ்சீவ எதிரிமாமன், அதாவது பொதுஜன பெரமுன கட்சியினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமாமன் ஒரு கருத்தினை தெரிவிச்சிருக்கிறார். என்ன சொல்லுதான்னு சொன்னால், ISIS அமைப்பின் நேரடி தொடர்புடன் தாக்குதல்களை முன்னெடுத்த சஹ்ரான் காசிமுக்கு தாக்குதல் நடத்த வேண்டிய இடத்தை காட்ட சுரேஷாலை போன்ற உயர் பதவியில் உள்ளவர் தேவையா என்று சஞ்சீவ எதிரிமாமன் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலில் 5 அமெரிக்க பிரஜைகள் கொல்லப்பட்டதால் அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு பிரிவு இது குறித்து மிக விரிவான விசாரணை ஒன்றினை நடத்தியது. தாக்குதல்காரர்களின் டிஜிட்டல் சாதனங்கள் மற்றும் ஆவணங்களை ஆராய்ந்த பின்னர் அமெரிக்க நீதிமன்றத்தில் அவர்கள் சத்திய கடாசி ஒன்றினையும் சமர்ப்பித்துள்ளனர். அந்த அறிக்கையின்படி சஹ்ரான் காஷிமே இந்த தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி என்பதும் இலங்கையில் ISIS இலங்கை என்ற பெயரில் அவர் இந்த அமைப்பை வழிநடத்தியதும் உறுதிப்படுத்தப்பட்டது. சஹ்ரான் காசிம் ஈராக் மற்றும் சிரியாவில் உள்ள ISIS தலைவர்களுடன் நேரடி தொடர்புகளை பேணி அவர்களின் அனுமதியை பெற்று இத்தாக்குதல்களை நடத்தியுள்ளார் என்பது சர்வதேச ரீதியாக அம்பலமாகியுள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் குண்டுகளை தயாரித்து தாக்குதலுக்கு தயாரான இந்த குழுவுக்கு சுரேஷாலை தான் தேவாலயத்தை காட்டினார் என்று கூறுவது ஒரு நகைச்சுவையான விடயமாகும். சுரேஷாலை தற்பொழுது எதிர்நோக்கி வரும் இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு அரசியல் ரீதியாக நியாயம் கற்பிப்பதற்காக இவ்வாறான உண்மைக்கு புறமான கதைகள் பரப்பப்படுவது என்ற வகையில் இவர் தெரிவிச்சிருக்கார். இவருடைய கருத்து எப்படியா இருக்கான்னு சொன்னால், இவ்வளவு பெரிய திட்டமிடல்களை மேற்கொண்ட சஹ்ரானுக்கு தேவாலயத்தை காட்டி கொடுப்பதற்கு இவர் தேவைதானா என்ற அடிப்படையில் அவர் குற்றச்சாட்டை முன்வைச்சிருக்கிறார். இவர் முன்வைச்சிருக்கிற குற்றச்சாட்டு முன்வைக்க வேண்டிய தேவை இருக்குது என்னென்னு சொன்னால், இவர்கள் சுயேட்சாலை வாய் திறந்தால் அது மஹிந்த ராஜபக்சவோ இல்லாட்டி கோட்டபாய ராஜபக்சவோ பொதுஜன பெரமுனக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அமையும் என்பது பலராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை. அந்த வகையில் இந்த குற்றச்சாட்டுகளை விமர்சித்து இப்படியான அறிக்கைகளை வெளியிடுவது சாதாரணமானதான் என்பதுதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அடுத்தது என்ன சொல்லியிருக்காரு, அதாவது விமல் வீரவன்ச என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சிறைக்குள் வைத்து சுயேட்சாலையை கொலை செய்ய அரசாங்கம் சதித்திட்டம் என்ற வகையில் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கார். அதாவது அரசியல் பழிவாங்கலுக்காகவே அரசு புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளர் சுயேட்சாலை கைது செய்யப்பட்டுள்ளார் எனவும் அவர் பயங்கர தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார் எனவும் தெரிவிச்சிருக்கிறார். மற்றது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் எலிகள் ஓடித்திரியும் ஒரு அசுத்தமான சிறையிலேயே அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். சுகாதார வசதியற்ற மலசல கூடத்திற்கு அருகில் அவர் வைக்கப்பட்டுள்ளார். தொற்று நோய்க்கு உள்ளாகி அவர் மரணிக்கும் வாய்ப்பு உள்ளதாகவும் விமல் வீரவன்சோ கருத்து தெரிவித்தார். இப்போ இந்த சுயேட்சாலைன்ற கைதுக்கு பின்னால் இந்த ஊடகங்கள் மூலம் இந்த எதிரான கருத்துக்களை முன்வைக்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்டர் தாக்குதலுக்கு முன்னர் மஹிந்த ராஜபக்சவோட இருந்த ஆக்களாக தான் இருக்கணும். அதாவது சஞ்சீவ் எதிரிமாமன், இந்த விமல் வீரவன்ச, உதயகமன்பில, நாமல், இப்படி எல்லாரும் இந்த மொட்டு கட்சியோட தொடர்புடைய ஆக்களாகவும் ஈஸ்டர் தாக்குதலில் நேரடியான தொடர்பு உள்ள மறைமுகமான தொடர்பு உள்ள ஆக்களாகவும் தான் இருக்கணும். இவர்கள்லாம் இந்த விஷயத்தில் குத்திமுறிய தன்மையை காணக்கூடியதாக உள்ளது. இந்த ஈஸ்டர் தாக்குதல் ஆரம்பம் முதலே இந்த தாக்குதல் ராஜபக்சர்கள் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக நடத்தப்பட்ட ஒரு திட்டமிட்ட சதி என்ற ஒரு குற்றச்சாட்டு எல்லாராலும் பேசப்பட்டாலும் கூட இதுவரை ராஜபக்சர்களுடைய நேரடி தொடர்பு இந்த விசாரணைகள்லையும் தெரிய வரையில. அதுதான் உண்மை. அந்த வகையில் கைது செய்யப்பட்டிருக்க இந்த பிள்ளையானும் இந்த சுரேஷால் 2 பேரும் வாயத்தில் உண்மையை சொன்னால்தான் எதிர்காலத்தில் அந்த ஈஸ்டர் தாக்குதல் முக்கியமான உண்மையான சூத்திரதாரி கண்டுபிடிக்கப்படுவார் என்றதான் உண்மையான விஷயமாக இருக்கின்றது. அடுத்ததாக இடம்பெற்றுள்ள முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த சுமந்திரன் ஸ்ரீதரன் போர், அதாவது தமிழரசு கட்சியினுடைய தலைமை போட்டி என்றுதான் சொல்லணும். அந்த வகையில் நேற்று இந்த தமிழரசு கட்சிக்கு எதிரான வழக்கு திருவோணமலை நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதில் மேலும் 2-3 மாதங்களுக்கு அந்த வழக்கு பிற்போடப்பட்டுள்ளது. அதாவது போக பார்த்தா தற்போதைக்கு இந்த வழக்கு முடிய போவதும் இல்லை, ஸ்ரீதரன் தலைவராக பதவியேற்கப் போவதும் இல்லை என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. ஏற்கனவே வழக்கு ஆரம்பிக்கு இன்றைக்கு 2 வருஷங்கள் ஆயிட்டு. அதில் நேற்றைய வழக்கில் மேலும் 2-3 மாதங்களுக்கு அது பிற்போடப்பட்டிருக்கு. இன்னும் இவர்களுடைய பிரதான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்றுதான் உண்மை. இப்போ இந்த இடையீட்டு மனுதாரராக CVK சிவஞானம் உள்ளுக்கு வாக்குமூலம் கொடுப்பதா, அவற்றை சாட்சி ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்ற விசாரணை தான் இப்போ போய்கொண்டிருக்கு.
அது முடியத்தான் இவர்களுடைய கட்சி பிரச்சனை பிரதான விஷயம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ எப்படியும் பார்க்க போனால் ஒரு 5 வருஷத்துக்குள்ள 5 வருஷத்தையும் தாண்டி இந்த விசாரணை போகும் என்பது ஒரு எதிர்பார்க்கக்கூடிய உண்மையாக இருக்கின்றது. அந்த வகையில் இதுக்கிடையில் இன்னொரு பிரச்சனை போகுது என்னென்னு சொன்னால், இந்த பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை வந்து இப்போ 2-3 தினங்களுக்கு முன்னம் கூடிய பொழுது அது தீர்மானம் எடுத்திருக்கணும். அதாவது வந்து பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை உங்களுக்கு தெரியும் கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை உள்ள பிரதேச சபை எல்லாமே பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் செய்தனுடைய ஆதரவு பிரதேச சபைகள் தான். அந்த வகையில் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டது என்னன்னு சொன்னால், இந்த இஸ்ரேல் அமெரிக்கா சண்டைக்கு வந்து ஆதரவு தெரிவித்து, அதாவது வந்து நீங்கள் செய்தது சரி என்ற வகையில் உங்களுக்கு நாங்கள் ஆதரவு என்ற அடிப்படையில் ஒரு தீர்மானத்தை எடுத்து அந்த தீர்மான அறிக்கையை இலங்கையில் இருக்கிற அமெரிக்க தூதரகத்திட்ட ஒப்படைச்சிக்கணும். இப்போ இதுக்கு வந்து சுமந்தன் நேற்று முன்னிடம் ஒரு கருத்தை பதிவு செஞ்சுருந்தார் தன் சமூக ஊடகத்தில். இது வந்து உங்களுக்கு தேவையற்ற விஷயம். நீங்கள் வந்து ஒரு பிரதேச சபையை வந்து ஒரு உள்ளூராட்சி பிரிவு, நீங்கள் சர்வதேச அரசியலுக்குள்ளே சர்வதேச பிரச்சனைக்குள்ளே நீங்கள் கட்சி சார்பாக போக வேண்டிய எந்த விதமான தேவையும் இல்லை. அதை கட்சியின் அடுத்தடுத்த மட்டங்களில் இருக்கிறார்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதாவது சுமந்தன் மறைமுகமாக தன்னை தான் சொல்லுறார். இவ்வாறாக சுமந்தன் செய்தனுக்கு எதிரான இந்த யுத்தத்தில் வந்து இப்போ இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக கிடச்சிருக்கு. அதாவது அதில் வந்து சுமந்தன் அவர்கள் இன்னொரு விடயத்தையும் சொல்லியிருக்கார். இந்த பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையின் தவிசாளர் ஏற்கனவே ஒழுக்காற்று நடவடிக்கைகளுக்கு உட்பட்டவர் எனவும் அவர் மீது கடுமை நடவடிக்கை எடுக்க போதும் என்ற அடிப்படையில் வந்து அவர் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். இந்த நிலையில் வந்து கட்சி செயலாளர் என்ற அடிப்படையில் அவருடைய கருத்து சரியானதா இல்லை சிறிதன் தரப்பு செய்த சரியா என்பது எதிர்காலத்தில் தான் தெரிய வேண்டி வரும். இவர்கள் இந்த அதுக்கே கையளிச்சிட்டினமா என்றதும் ஒரு சந்தேகமாகவே இருக்குது. அதுக்கே வந்து வெளியிட்டிருக்கணும். ஆனால் அது அமெரிக்க தூதரகத்தில் கையளிக்கப்பட்டதுக்கான எந்த விதமான ஆதாரங்களும் இதுவரை கிடைக்கப்படவில்லை என்பதும் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. அந்த வகையில் அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற முக்கியமான விஷயம் இந்த ஈரான் அமெரிக்க யுத்தம். அதில் வந்து முக்கியமான திருப்பம் ஏற்பட்டிருக்கு. அதாவது வந்து ஈரானுடைய புதிய அதிவுச்ச தலைவர் என கூறப்படுவர் காலில் பெரிய ஒரு முறிவு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் வந்து கோமா நிலையில் இருக்கலாம் என்ற அடிப்படையிலும் நேற்று தினத்திலிருந்து பல செய்திகள் வெளியாகி கொண்டிருந்தது. அந்த வகையில் அமெரிக்கா இன்றைக்கு அதிகாரமான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கு. அந்த வகையில் அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி ஒரு தகவலை வெளியிட்டிருக்கார். என்னென்னு சொன்னால், ஈரானுடைய புதிய உயர் தலைவர் காயமடைந்துள்ளதாகவும் ஆனால் அவர் எந்த விதமான காயத்திற்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார் என்பதும் அமெரிக்கா தான் அவருடைய காயத்துக்கு காரணமா என்றவும் உறுதியாக தெரிவிக்க முடியவில்லை என்ற வகையில் ஒரு குழப்பமான தகவலை வெளியிட்டிருக்கின்றார். மேலும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பல இலக்குகளை தாக்கி வருகின்றன. அவர் காயமடைந்திருக்கின்றார் என்பது நமக்கு தெரியும். ஆனால் அந்த காயம் எவ்வளவு கடுமையானது என்பது இன்னும் தெளிவாக இல்லை என துணை ஜனாதிபதி வான்ஸ், அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி வான்ஸ் அவர்கள் தெரிவிக்கின்றார். இதனிடையே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கமேனி காயமடைந்திருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு நிலையில் அவர் உயிருடன் இருக்கக்கூடும் என தெரிவித்திருக்கின்றார். கடந்த வியாழக்கிழமை ஈரானுடைய அரசின் ஊடகங்கள் மூலமாக கமேனி ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாலும் கூட அவர் காணொளி மூலமாகவோ அல்லது ஒளி வடிவமாக கூட பொதுமக்கள் முன் தோன்றவில்லை என்பது வந்து பெரிய ஒரு பேசு போல இருக்கிறது. அதாவது அவர் உயிருடன் இல்லையா அல்லது நேற்றைய தினம் வெளியாகிய செய்திகளின் அடிப்படையில் அவர் கோமா நிலையில் இருக்கின்றாரா என்ன என்பதை வந்து ஈரான் இன்னும் அதிகாரமாக வெளியிடலை. அதை வெளியிட்டால் வந்து அது தங்களுடைய நாட்டுக்கு பெரிய ஒரு அவமானமாக அமையும் என்ற அடிப்படையில் அவர்கள் அதை மறைச்சி வருகின்றார்கள். எனினும் 2-3 நாளுக்குள்ளே தெரிய வரும் என்ற வகையில் அமெரிக்காவுடைய தரப்பு தெரிவிச்சிருக்கின்றது. இதற்கிடையில் வந்து ஈரானுடைய உச்ச தலைவர்கள் தொடர்பில் அமெரிக்கா ஒரு திடீர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. அது வந்து பாரிய பணத்தொகை ஒன்று அறிவிச்சிருக்கு. அதாவது வந்து ஈரானின் புரட்சி பாதுகாப்பு படையின் முக்கிய தலைவர்களை பற்றிய தகவலை வழங்குவதற்கு அதிகபட்சமாக $10 மில்லியன் வரை பரிசு வழங்கப்படும் என அமெரிக்கா அறிவிச்சிருக்கு. இந்த அறிவிப்பினை வந்து அமெரிக்க வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ளது. அந்த அறிவிப்பில் மொத்தம் 10 பேரை பற்றி குறிப்பிட்டுள்ளதுடன் அவர்களில் 6 பேரின் பெயர்கள் மட்டுமே வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டுள்ளன. அந்த பட்டியலில் ஈரானின் புதிய உயர் தலைவர் மொஜ்தபா கமேனி மற்றும் ஈரானின் தேசிய உயர்மட்ட பாதுகாப்பு சபையின் செயலாளர் அலி லரிஜானி ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர்.
லரிஜானி இன்று தெஹ்ரான் நகர மையத்தில் நடைபெற்ற அரசுக்கு ஆதரவான பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பொழுது எடுத்துக்கொள்ளப்பட்ட புகைப்படங்களையும் வெளியாகியுள்ளது. இவர்கள் ஈரானின் புரட்சி காவல் படையின் பல்வேறு பிரிவுகளை கட்டுப்படுத்தி வழிநடத்தும் முக்கிய தலைவர்கள் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. இவ்வாறாக முக்கியமான 10 பேருடைய பெயர்களை வெளியிட்டு அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை அறிவித்ததோட அவர்களை காட்டிக் கொடுப்பவர்களுக்கு பாதியளவு தொகையையும் அறிவித்ததற்கு அமெரிக்கா. மத்திய கிழக்கு வரலாற்றிலேயே ஒரு பெரும் தாக்குதலை அமெரிக்கா அறிவிச்சிருக்கு. அது ஈரானின் கார்க் தீவில் உள்ள அனைத்து இராணுவ இலக்குகளையும் அமெரிக்கா குண்டுவீச்சு தாக்குதல் அளித்து விட்டதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அவர் தன்னுடைய சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள செய்தியிலேயே மேற்கொண்ட விஷயத்தை தெரிவித்திருக்கின்றார். மேலும் தனது உத்தரவின் பேரில் அமெரிக்க மத்திய கட்டளை மத்திய கிழக்கு வரலாற்றிலேயே மிக சக்தி வாய்ந்த குண்டுவீச்சு தாக்குதல்களில் ஒன்றை நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். எங்கள் ஆயுதங்கள் உலகில் உள்ள மிக சக்தி வாய்ந்ததும் நவீனத்துவமானதும் ஆகும். ஆனால் மனிதாபிமான காரணங்களால் அந்த தீவில் உள்ள எண்ணெய் கட்டமைப்புகளை நான் அழிக்கவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். இதே நிலையில் மத்திய கிழக்கிற்கு சுமார் 2500 கடற்படை வீரர்கள் மற்றும் கடற்படையினரை கொண்ட ஒரு விரைவு பதிலளிப்பு கடற்படை படையணியை அனுப்ப அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த படையணி எங்கு தாக்க வேண்டும், எங்கு தங்க வைக்கப்படும் அல்லது எந்த பணிக்காக பயன்படுத்தப்படும் என்பதை தொடர்பில் இன்னும் அமெரிக்கா தெளிவாக அறிவிக்கவில்லை. இருப்பினும் இதுபோன்ற படையணிகள் பொதுவாக பாரிய அளவிலான மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றும் நடவடிக்கைகள் மற்றும் கடலில் இருந்து கரைக்கு சென்று தாக்குதல் நடத்தும் நடவடிக்கைகள் போன்ற பணிகளிலே பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் இந்த படையணி தரைவழி போர்த்துடன் கொண்ட பிரிவு, வான்படை ஆதரவு பிரிவு உள்ளிட்ட பல வகை போர்த்துடன் கொண்ட அணிகள் இடம்பெறும் என்றும் சில அணிகள் சிறப்பு இரகசிய நடவடிக்கைகளுக்கு பயிற்சி பெற்றுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் அந்த நாட்டில் தரைவழி படைகளை அனுப்பும் திட்டம் தற்பொழுது இல்லை என்று கூறியிருந்தாலும் அதனை முழுமையாக மறுக்கவில்லை என்றும் அமெரிக்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாறாக ஈரான் இஸ்ரேலிடையே ஆரம்பிக்கப்பட்ட இந்த யுத்தமானது இன்றைக்கு பல நாடுகளை கடந்து நடக்கின்றது என்பதுதான் ஒரு உண்மையான விஷயமாக இருக்கின்றது. இதனால் இலங்கைக்கும் பாதியளவு பாதிப்புகள் ஏற்படாமல் இல்லை. குறிப்பாக இன்று அரசாங்கம் ரஷ்யாவுடனான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளதாக ஒரு செய்திகள் வெளியாகியுள்ளது. காரணம் இந்த எரிபொருளுக்காக. இலங்கையை பொறுத்தவரை எரிபொருள் 37 நாட்களுக்கு இருக்கின்றன்னு சொல்லி ஜனாதிபதி அனுர அவர்கள் தெரிவிச்சிருந்தாலும் கூட அது கொஞ்ச நாளில் 25 நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கு அது எந்த நிலைமையில் இருக்குன்றது யாருக்கும் தெரியாத நிலைமையில் இருக்குது. ஆனால் அரசாங்கம் அவசரமாக ரஷ்யாவுடன் இந்த எரிபொருளை கொள்வனவு செய்வது தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் இன்றைக்கு ஈடுபடுவது என்ற ஒரு செய்தி இன்று காலை வெளியாக இருக்கிறது. அதே நேரத்தில் இலங்கைக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளுடைய வருகையும் சரியான வீழ்ச்சி அடைந்துள்ளதாக அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த வகையில் இலங்கையை பொறுத்தவரை சுற்றுலாத்துறை தான் இலங்கையினுடைய முக்கியமான ஒரு தாங்கும் சக்தி. அதாவது கோட்டாபாய காலத்தில் சுற்றுலா இவ்வளவு பொருளாதார நெருக்கடி வந்ததுக்கு ஒரு காரணமாக இருந்தது இந்த சுற்றுலாத்துறை வீழ்ச்சி. ஆனால் இப்போ அனுதான காலத்தில் ரணில் காலத்தில் மெதுவாக முன்னேறி இன்றைக்கு ஒரு பெரிய நிலையில் இருந்தது. என்றாலும் கூட இந்த அமெரிக்க தாக்குதல்கள் இந்த சண்டைகளுக்கு பிறகு இலங்கையினுடைய சுற்றுலாத்துறை வளர்ச்சியானது சரியான அளவில் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றதாக அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் இலங்கையினுடைய இந்த போர் எப்படி மாற்றி அமைக்கப் போகுது என்பது தொடர்பான விடயங்கள் எதிர்காலத்தில் வெளியாகும் போது அதை நாங்கள் தெரிவிக்கிறது தயாராக இருக்கிறோம். இந்த வகையிலே மற்றொரு காலில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள் ஜெஃப்னா பொடியன். நன்றி.